அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், ஒரு ஜாதகருக்கு வரக்கூடிய வரனின் லக்கணம் அல்லது ராசி எப்படி, எந்த ராசி என்று பார்ப்பது. ராகு நின்ற நட்சத்திர அதிபதி இல்லை, ராகு நின்ற வீட்டின் அதிபதி அதான் என்னவென்றால் மேச ராசியில் ராகு இருக்கு. அப்ப மேசம் செவ்வாய் மேசமும் விருச்சிகமும் லக்னம் அல்லது ராசி அல்லது லக்னாதிபதி அதில் இருக்கும். அல்லது ராகு பரணியில் இருக்குன்னா ரிஷபமும் துலாமும் லக்னம் அல்லது ராசி லக்னாதிபதி அதில் இருக்கும். ராகு பரணியில் இருக்குன்னா அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரம் 3 நட்சத்திரத்தில் லக்னம் லக்னாதிபதி அல்லது ராசி அமையும். இத ஒரு ஜாதகத்தில் எந்த தோஷமாக இருந்தாலும் சிறப்பு விதி என்பதை அதில் பார்த்தால் அந்த தோஷம் விலகும். லக்னத்துக்கு 2 குரு, லக்னாதிபதிக்கு 2 குரு அல்லது ராசிக்கு 2 குரு இருந்தால் எந்த தோஷமாக இருந்தாலும் இந்த ஜாதகத்தை இணைக்கலாம். அடுத்து குரு ஒரு ஜாதகத்தில் குரு இருக்கும் வீட்டில் மற்றவர் ஜாதகத்தில் சந்திரன் இருப்பதும் அல்லது குரு சந்திரனை பார்ப்பதும் சிறப்பு விதி. இது எந்த தோஷமாக இருந்தாலும் சேர்க்கலாம். செவ்வாயும் சுக்கிரனும், செவ்வாய் இருக்கும் வீட்டில் சுக்கிரன் இருந்தாலும் செவ்வாய் வீட்டில் செவ்வாயை சுக்கிரன் பார்த்தாலும் எந்த தோஷமாக இருந்தாலும் அதை இணைக்கலாம். அல்லது வஸ்திய பொருத்தம் இருந்தாலும் எந்த தோஷமாக இருந்தாலும் இணைக்கலாம். வீடு கட்டும் போது ஜாதகம் பார்க்க வேண்டும். என்னவென்றால் 4-10 தொடர்பு இருந்தால் திசா புத்தியில் மரணம் கண்டிப்பாக நடக்கும். அது என்னுடைய நண்பர் வீட்டில் விரைவில் நடந்தது. அதுபோல 4ஆம் அதிபதி 7இல் இருந்தால் வீடு கட்டும் போது திருமணம் நடக்கும். ஒருவர் ஜாதகத்தில் லக்னத்துக்கு கேந்திரத்தில் 1-4-7-10 கிரகம் இருக்க வேண்டும் அல்லது லக்னாதிபதிக்கு 1-4-7-10 கிரகம் இருக்க வேண்டும். அல்லது ராகுக்கு 1-4-7-10 கிரகம் இருந்தால் சிறப்பான யோகமான ஜாதகம். இது எடப்பாடியாரின் ஜாதகத்தில் உள்ளது. அடுத்து ஒரு போரு கிணறு வெட்ட ஜாதகம் ஜோதிடரை வைத்து நீர் உள்ள இடம் என்று பார்த்தால் மட்டும் பார்த்தாது. அது என்றைக்கு போர் போட வேண்டும் என்பதை கவனிக்க வேண்டும். போர் போட பங்குனி மாசம் சித்திரை மாசம் வெயில் நாளில் போட்டாதான் அந்த தண்ணீர் எப்போதும் கிடைக்கும். சந்திரன் மீன்காந்த அலைகள் பூமியில் அதிகம் விழும்போது போர் போட்டால் தண்ணீர் கிடைக்கும். அது திங்கட்கிழமை பௌர்ணமி அன்று போர் போட வேண்டும். ரோகிணி நட்சத்திரத்தில் கதிர்வீச்சு அதிகமாக இருக்கும். சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் போர் போடலாம். ஆங்கில தேதி 2, 11, 20, 29 போர் போடலாம். ஓரை சந்திர ஓரை சுக்கிர ஓரையில் போர் போட வேண்டும். திதி துதிகை ஏகாதசி திதி
நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம் போர் போட வேண்டும். இப்ப இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆர் தேவராஜ், நெய்க்குளம், முருகன் ஜோதிட நிலையம் 97 51 47 99 88. இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.